Strength, success, clarity. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேனிங் விண்டோ டெக்னிக்கை பயன்படுத்தி எப்படி ஒரு ஃபில்டர் டிசைன் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். டிசைன் அண்ட் ஐடியல் ஹை பாஸ் ஃபில்டர் வித் எ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாங்க. டிசைர்டு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஹெச்டி ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பை பை 4லேருந்து பை வரைக்கும். 0ன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது லெஸ் ஆர் ஈக்குவல் டு பை பை 4 வரைக்கும். சரி, ஸோ நம்மளுக்கு இந்த 1 தான் முக்கியம். ஓகேங்களா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஹெச் ஆஃப் என் வேல்யூ கண்டுபிடிக்கணும். என் வேல்யூ கொடுத்துட்டாங்க. n is equal to 11 யூஸிங் ஹேனிங் விண்டோ டெக்னிக். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன், நல்லா கவனிங்க. ஸ்டெப் 1, டிசைர்டு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். அதாவது இந்த டயக்ராம் வரையணும். ஓகேங்களா, இது மஸ்ட்னு இல்லை, வரைஞ்சா போதும். இந்த கொடுத்துருக்கிற இந்த ஃபார்மேட்டை அப்படியே டயக்ராமாக மாற்ற போகிறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஒமேகா, ஒய் ஆக்சிஸில் ஹெச்டி ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா. ஓகேங்களா, சரி. இந்த கொஷனை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பை பை 4லேருந்து பை, ஓகேங்களா, அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம், அதுக்கு எல்லாத்துக்குமே 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, மைனஸ் பைலேருந்து மைனஸ் பை பை 4 இருந்தாலும் சரி, இல்லை பை பை 4லேருந்து பை இருந்தாலும் நம்மளுக்கு வேல்யூ என்னது 1. அப்போ நம்மளுக்கு இங்கே 1 வேல்யூ மட்டும்தான் இருக்கும், மற்ற இடம்லாம் நம்மளுக்கு காலியாக இருக்கும், அதான் 0. ஓகேங்களா, அதுதான் இந்த டயக்ராம் சொல்லுது. சரி, இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2, நீங்கள் அந்த டயக்ராம் வரையலாம் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் வரையணும். ஓகேங்களா, சரி. ஸ்டெப் 2, ஹெச்டி ஆஃப் என், அதாவது டிசைர்டு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச்டி ஆஃப் என் இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. 1/2 பை இன்டகரல் மைனஸ் பை டு பை ஹெச்டி ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா இ பவர் ஜே ஒமேகா என் டி ஒமேகா. இப்போ அப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லிமிட்டை பிரிக்க போகிறோம். ஏன் லிமிட்டை பிரிக்கிறோம், நம்மளுக்கு 2 இருக்குது. ஒன்று மைனஸ் பைலேருந்து மைனஸ் பை பை 4, இன்னொன்று பை பை 4லேருந்து பை. அப்போ இதை நம்ம 2ஆக பிரிச்சிடலாம். ஓகேங்களா, இதை அப்படியே 2ஆக பிரித்து எழுத போகிறோம். மைனஸ் பைலேருந்து மைனஸ் பை பை 4 ப்ளஸ் பை பை 4லேருந்து பை வரைக்கும். மற்றதெல்லாம் அப்படியே சேம் தான். ஓகேங்களா, இந்த ஸ்டெப் புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஹெச்டி இ ஜே ஒமேகா இ பவர் ஜே ஒமேகா இதோட வேல்யூ உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அது கொஸ்டினில் கொடுக்கலனாலும் நீங்கள் 1 தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, இந்த இடத்துல 1 கொடுப்பாங்க, இல்லை வேற எதனா ஜேன்னு கொடுப்பாங்க, எது கொடுத்தாலும் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு இங்கே 1 கொடுத்துருக்காங்க, ஸோ 1 அப்ளை பண்ணுறோம். கொடுக்கலனாலும் நம்ம 1 தான் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா, சரி. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1 அப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா, பேலன்ஸ்லாம் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 1 இன்ட்டு எனிதிங்னா வரும், அதே தான் வரும். ஸோ அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்டகிரேட் பண்ண போகிறோம். 1/2 பை அப்படி எழுதிட்டு இ பவர் ஜே ஒமேகா என் இன்டகிரேட் பண்ணால் சேம் அதை இ பவர் ஜே ஒமேகா என் வரும். டினாமினேட்டரில் இந்த ஒமேகா பக்கத்தில் என்ன இருக்குது, ஜே இருக்குது, என் இருக்குது, அதான் கோஎஃபிஷியன்ஸ், அது டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ இதோட லிமிட்ஸ் அங்கே வந்துடும், மைனஸ் பை பை 4 மைனஸ் பை. நெக்ஸ்ட் ப்ளஸ். இப்போ அடுத்து இ பவர் ஜே ஒமேகா என், திரும்ப அதே தானே வரப்போகுது, லிமிட் மட்டும் தான் வரப்போகுது, பை 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 4. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ கொஞ்சம் உஷாராக கவனிங்க. இந்த எண் இருக்குங்க இல்லையா, இந்த எண்ணை வெளியே எடுத்து போட்டுட்டேன் காமனாக. இந்த 2வை உள்ளே அமிச்சிட்டேன் எண் இடத்துல. ஸோ 2 உள்ளே போயிடுச்சு, எண்ணெய் வெளியில் வந்துடுச்சு, வேற ஒன்றும் பண்ணல நான் இந்த ஸ்டெப்பில். ஓகேங்களா, ஸோ இந்த 2 இந்த எண்ணெய் இடத்துல போயிடுச்சுங்களா, அந்த எண்ணெய் வெளியில் வந்துடுச்சு. அது ஏன் பண்ணணும்னு போக போக உங்களுக்கு புரியும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இந்த ஒமேகா இருக்க இடத்துல ஃபர்ஸ்ட் மைனஸ் பை பை 4 போடணும். ஸோ இ பவர் ஜே, இந்த ஒமேகா இடத்துல மைனஸ் பை பை 4, ஸோ மைனஸ் இப்படி ஃப்ரண்ட்டில் போட்டு பை பை 4, பக்கத்தில் n பை 2j மைனஸ். நெக்ஸ்ட் இப்போ லோவர் லிமிட், ஒமேகா இருக்கிற இடத்துல மைனஸ் பை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இ பவர்
ஜே இந்த ஒமேகா இடத்துல மைனஸ் பை, ஸோ மைனஸ் இங்கே போட்டு பை, அப்புறம் n பை 2j. நெக்ஸ்ட் ப்ளஸ் இதே மாதிரி தான் இதுக்கும் இந்த ஒமேகா இடத்துல பை சப்ஸ்டிட் பண்ணணும், அப்புறம் பை பை 4 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ பை சப்ஸ்டிட் பண்ணணும், பை பை 4 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் உங்களுக்கு சேமாக இருக்கும் எல்லாத்துலேயும், கரெக்டுங்களா? அதை நான் அரேஞ்ச் பண்ணி எழுத போகிறேன். அதாவது நீ நல்லா கவனிங்க, எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்க. அடுத்த ஸ்டெப்பில் இ பவர் ஜே பையன், பாருங்க இ பவர் ஜே பையன், இதையும் இ பவர் மைனஸ் ஜே பையன்னும் இதை ஃபர்ஸ்ட் எழுதுறேன், அப்புறம் இதை அடுத்து எழுதுறேன். பிளஸ் மைனஸ் அதே மாதிரி தான், இதையும் அதே மாதிரி தான் எழுதுறேன். இ பவர் ஜே பை பை 4n, அப்புறம் இ பவர் மைனஸ் ஜே பை பை 4n. ஓகேங்களா? இதை ஃபர்ஸ்ட் எழுதுறேன், இதை செகண்ட் எழுதுறேன், அப்புறம் இதை தேர்ட் எழுதுறேன், இதை ஃபோர்த் எழுதுறேன். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இங்கே எழுதுறேன். ஓகேங்களா? அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி எழுதிட்டேன். இப்போ அடுத்து பார்த்துட்டோம்னா இங்கே பாருங்க, இதில் டினாமினேட்டர் சேமாக இருக்கா 2j, நியூமரேட்டர் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இதுலேயும் பாருங்க டினாமினேட்டர் சேமாக இருக்கு, நியூமரேட்டர் எடுத்து அப்படியே எழுதியாச்சு. இது ஏன் இப்படி எழுதிருக்குன்னு பார்த்துட்டோம்னா ஒரு ஃபார்முலா ஒன்று வரும் இங்கே ப்ராப்பர்ட்டி ட்ரிக்னாமெட்ரியில். அதாவது இ பவர் ஜே தீட்டா மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே தீட்டா பை 2jவை நம்ம சைன் தீட்டான்னு எழுதலாம். 1 பை பையன், இங்கே பாருங்க இ பவர் ஜே இதான் தீட்டா, அப்படியே இந்த ஃபார்மேட் மாதிரி இருக்கா. அப்போது இந்த தீட்டாக்கு போல நம்ம என்ன எழுதலாம், பையன் எழுதலாமா? ஸோ சைன் பையன் மைனஸ் அகைன் இங்கே பாருங்க ஜே பக்கத்தில் இதான் தீட்டா, பை பை 4n, இங்கேயும் பை பை 4n, அப்போது சைன் பை பை 4n. ஸோ இப்படி இருக்குது, நம்ம இப்படி மாற்றியாச்சு. அடுத்து 1 × anything தான் வரும், அதே தான் வரும், நியூமேட்டில் எழுதியாச்சு. டினாமினேட்டில் பையன், பையன்னு நம்ம n பைன்னு எழுதிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாத்தையும் n பைன் என்ன ஃப்ரெண்டில் போட்டுக்கோங்க, சம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான். ஸோ ஹெச்டி ஆஃப் என்ன கண்டுபிடிச்சாச்சு, சைன் n பை மைனஸ் சைன் n பை பை 4 பை n பை. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நியூமரேட்டர் எழுதிட்டேன், டினாமினேட்டர் எழுதிட்டேன், அவ்வளோதான். இதுதான் ஸ்டெப் 2. இப்போது இதில் இருக்கிற இந்த n இருக்கு இல்லையா, இந்த n-க்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதான் ஸ்டெப் 3, ஹெச்டி ஆஃப் n வேல்யூஸ். அதுக்கு முதல்ல நம்ம n வேல்யூ கொஸ்டினில் பார்க்கணும். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, n வேல்யூ 11. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, மைனஸ் n மைனஸ் 1/2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு n லெஸ் ஆர் ஈக்குவல் டு n மைனஸ் 1/2. இப்போ n-க்கு எடுத்து 11 சப்ஸ்டிட் பண்ணுங்க, 11 மைனஸ் 1/2, 11 மைனஸ் 1/2 இந்த n-க்கு எடுத்து. ஓகேங்களா? கேபிட்டல் n-க்கு எடுத்து மட்டும் 11. சரி, 11 மைனஸ் 2, 11 மைனஸ் 1 அது 10, 10/2 அது 5. ஸோ நம்மளுக்கு மைனஸ் 5லேருந்து ப்ளஸ் 5 வரைக்கும் வரும். இதான், அதாவது மைனஸ் 5லேருந்து ப்ளஸ் 5 என்ன வரும், -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5 அப்படியே எண்ணி பாருங்க. டோட்டலாக 11 வேல்யூஸ். இந்த 11 வேல்யூஸும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹெச்டி ஆஃப் n நம்ம கண்டுபிடிச்சோம்ல, ஸோ அதை எடுத்து ஃபர்ஸ்ட் இங்கே எழுதிப்போம். சரி, ஃபர்ஸ்ட் ஹெச்டி ஆஃப் 0 கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 0க்கு மட்டும்தான் புதுசாக இருக்கும் ஸ்டெப்பு, மற்றது எல்லாத்துக்கும் சேம் ஸ்டெப்ஸ் தான். சரிங்க பாருங்க, இப்போ n-க்கு இடத்துல 0 போடுறேன். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகிடும், இங்கே 0 ஆகிடும், சைன் 0 0, இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். ஸோ எல்லாமே நம்மளுக்கு 0/0ன்னு வந்துடும். ஸோ இந்தமாதிரி 0/0 வந்துச்சுன்னா இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் சொல்லுவோம். அந்த டைம் தான் நம்ம எல் ஆப்பிட்டால் ரூலை அப்ளை பண்ணணும். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, லிமிட் n டென்ஸ் டு 0 போட்டு இதை பிரித்து எழுத போகிறோம். சைன் n பை பை n பை மைனஸ் சைன் n பை பை 4 பை n பை. இந்த மாதிரி எழுதிட்டு இதில் நம்ம பார்க்க போகிறோம் என்னதுன்னா, நல்லா கவனிங்க, சைன் n பை n இருக்குங்களா, இந்த மாதிரி இருக்கணும். சைன் n பை n இருந்துச்சுன்னா பேலன்ஸ் தான் இருக்குது, பை 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 அதை எடுத்து எழுதிக்கணும். சைன் n பை n இருக்குங்களா, பேலன்ஸ் தான் இருக்குது, பை பை 4 பை பை. இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. சைன் ஏ தீட்டா பை தீட்டா இருந்துச்சுன்னா ஏ எடுத்து எழுதிக்கலாம். சரி, பை பை கேன்சல், ஸோ 1. அதே மாதிரி இந்த 4 கீழே வந்துடும், 4 பை. அகைன் பை பை கேன்சல், 1/4. கிராஸ் மல்டிப்ளிகேஷன், 4 1s are 4 மைனஸ் 1 1s are 1, 1 4s are 4, 4 minus 1 3/4. கேல்குலேட்டர் பண்ணால் 0.75. இதுதான் ஹெச்டி ஆஃப் 0வோட வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ ஹெச்டி ஆஃப் 1, இதுக்கப்புறம் இந்த லிமிட்டில் வரது டேரெக்டாக இதில் அப்ளை பண்ணிக்கலாம். n-க்கு இடத்துல 1 போடுங்க, அப்போ என்ன வரும், சைன் பை மைனஸ் சைன்
1 into pi by 4 வரும், pi by 4 தான். 1 into pi, pi. இதை எப்படி calculatorல போடணும் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த நியூமரேட்டருக்கு ஒரு பிராக்கெட் போடணும். அப்புறம் அதுக்குள்ள என்ன இருக்கு, sin pi minus sin, இதுக்கு ஒரு பிராக்கெட் வரும், pi divided symbol 4 close the bracket. இது நியூமரேட்டர் முடிஞ்சதுங்களா. இந்த பைக்கு ஒரு டிவைடட் சிம்பிள் பை. இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேல்குலேட்டரில் ஆன்சர் வந்துடும். என்ன ஆன்சர் வரும்னா -0.225 வரும். ஸோ ஹெச்டி ஆஃப் 1க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதுதான் ஹெச்டி ஆஃப் -1க்கும் சேம் ஆன்சர். நெக்ஸ்ட் ஹெச்டி ஆஃப் 2, அது வந்து என்னக்கு இடத்துல இப்போ 2 போடணும். அப்போ நான் வரும் sin 2π மைனஸ் sin 2π/4. கேன்சல் பண்ணுங்க. 2 1s are 2, 2 2s are 4, ஸோ π/2. கீழே என்ன பண்ணணும், 2π. இது அப்படியே இதே மாதிரி கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி ஆஃப் 2னுடைய வேல்யூ -0.159 வரும். ஹெச்டி ஆஃப் 2க்கு என்ன வருதோ அதே தான் -2க்கும். ஓகேங்களா, சேம் ஆன்சர். அதே மாதிரி இப்போ 3 போட போகிறோம். என்னருக்கு இடத்துல 3 போடணும். இங்கே 3 வரும், இங்கே 3 வரும், இங்கே 3 வரும். ஓகேங்களா, என்னருக்கு இடத்துல 3 போட்டாச்சு. இதையும் அப்படியே கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு -0.075. ஹெச்டி ஆஃப் 3க்கு என்ன வருதோ அதே தான் ஹெச்டி ஆஃப் -3க்கும். நெக்ஸ்ட் ஹெச்டி ஆஃப் 4. ஸோ என்னருக்கு இடத்துல 4 சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த 4 கேன்சல் ஆகிடும். ஸோ இது அப்படியே கேல்குலேட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி ஆஃப் 4னுடைய ஆன்சர் 0 வரும். -4க்கும் அதே ஆன்சர் தான். ஹெச்டி ஆஃப் 5, என்னருக்கு இடத்துல 5 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேங்களா, இது அப்படியே கேல்குலேட்டரில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.045 வரும். இதான் ஹெச்டி ஆஃப் 5னுடைய ஆன்சர். ஹெச்டி ஆஃப் -5க்கும் இதே ஆன்சர் தான். லாஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டெப் 3னுடைய ரிசல்ட் எடுத்து எழுத போகிறோம். ஹெச்டி ஆஃப் 0டைய ஆன்சர், ஹெச்டி ஆஃப் 1 -1னுடைய ஆன்சர், 2னுடைய -2னுடைய ஆன்சர், 3 -3னுடைய ஆன்சர், 4 -4னுடைய ஆன்சர், 5 -5னுடைய ஆன்சர் எடுத்து இந்த மாதிரி டேபிள் மாதிரி எழுதிட்டிங்கன்னா ஒரு ஸ்டெப் வரும். அந்த ஸ்டெப் அப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்கிறேன் பின்னால். இதான் ஸ்டெப் 3 இதோட முடிவடைகிறது. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4க்கு போவோம். ஸ்டெப் 4 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா WH ஆஃப் n வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இதோட மீனிங் என்னன்னா ஹேனிங் விண்டோ. ஒரு ஹேனிங் விண்டோவை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா WHN ஆஃப் n. இங்கே எழுதிருக்கு பாருங்க, WHN, அதாவது ஹேனிங் விண்டோ ஆஃப் n. ஒரு ஹேனிங் விண்டோக்கு இதுதான் ஃபார்முலா. 0.5 plus 0.5 cos 2πn/N-1. இது பக்கத்தில் இருக்கிறது ஜென்ரல் தான், அது நான் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. ஸோ 0 அதர்வைஸ். ஓகே, நீங்கள் இதை ஞாபகம் வச்சுட்டா கூட போதும். அதாவது 0.5 plus 0.5 cos 2πn/N-1. கொஸ்டின் n என்ன கொடுத்துருக்காங்க, 11. 11 - 1 வரும் 10. ஸோ 2 1s are 2 5s are πn/5. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இது தெரியும் இல்லையா, n-1, அது 11 - 1 10. 10/2 வரும் -5. ஸோ -5 +5. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா -5 + 5 -4 + 4 -3 + 3 -2 2 -1 1 0 இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஹேனிங் விண்டோஸ் வேல்யூஸ். ஸோ WHN ஆஃப் 0, இப்போ n-க்கு இடத்துல 0 போட போறோம். cos 0 ஆயிடுமா, இது cos 0 வேல்யூ வந்து 1. இது அப்படியே கேல்குலேட்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1 வரும். ஸோ WHN ஆஃப் 0 வேல்யூ 1ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து WHN ஆஃப் 1, அதாவது இப்போ இதே ஈக்குவேஷன் தான் நீங்க பயன்படுத்த போறீங்க. இப்போ இந்த n-க்கு இடத்துல 1 போட போறோம். அப்ப என்ன வரும், π/5 வரும். π/5. ஓகேங்களா, இது அப்படியே கேல்குலேட்டர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0.9045 வரும். ஒரு 3 டெசிமல் போதும். அதாவது இங்கே 4வது டெசிமல் வந்து 5 இருக்குங்களா, 5 5க்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. 904 கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணால் 905. ஸோ WHN ஆஃப் 1க்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் -1க்கும் அதே ஆன்சர் தான். இப்போ 2 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, n-க்கு இடத்துல 2. அப்போ நான் வரும் 2π/5. ஓகேங்களா, இது அப்படியே கேல்குலேட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.655 வரும். ஸோ இது 2க்கும் இதே ஆன்சர் தான், -2க்கும் இதே ஆன்சர் தான். நெக்ஸ்ட் இப்போ 3 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ நான் வரும் 3π/5 வரும். இது அப்படியே கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா 0.345. -3க்கும் இதே சேம் ஆன்சர் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது 4 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 4π/5.
கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.095 வரும். 4க்கு என்ன ஆன்சர் வருது? -4 இருக்கும். நெக்ஸ்ட் WHN ஆஃப் 5. இப்போ 5 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ 5π/5 வரும். கரெக்டுங்களா? 5π/5 வரும். அப்போது நம்மளுக்கு 5 கேன்சல் ஆகிடும் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ cos π மட்டும் இருக்கும். ஓகேங்களா? இது அப்படியே கேல்குலேட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0ன்னு வரும். ஏன்னா cos πனுடைய வேல்யூ -1. வேணா இது போட்டு காட்டுறேன் பாருங்கள். 0.5 cos πயோட வேல்யூ -1. -1 into 0.5 0.5 -0.5. ஸோ ரெண்டும் சப்ராக்ட் பண்ணால் 0. நெக்ஸ்ட் ஸோ WHN ஆஃப் 5 ஆன்சர் 0னா -5க்கும் அதுதான். ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டெப் 4 ரிசல்ட் எடுத்து எழுத போகிறோம். அதாவது 0க்கு என்ன ஆன்சர் வந்தது, 1 -1க்கு என்ன ஆன்சர் வந்தது, 2 -2க்கு என்ன ஆன்சர் வந்தது, 3 -3க்கு என்ன ஆன்சர் வந்தது, 4 -4க்கு என்ன ஆன்சர் வந்தது, 5 -5க்கு என்ன ஆன்சர். இந்த மாதிரி டேபிள் போட்டு எழுதி வச்சுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 ஃபில்டர் கோஎஃபிஷியன்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. h of n is equal to hd of n whn of n. நான் உங்களுக்கு டேபிள் எழுத சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? 2 டேபிள் எழுத சொன்னேன். இந்த 2 டேபிள் ஆன்சரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸ்டெப் 3ல ஒரு ஆன்சர் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4ல ஆன்சர் வந்திருக்கு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதாவது இப்போது ஸ்டெப் 3ல இங்கே ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்குது 0.75 இருக்குது. ஸ்டெப் 4ல ஃபர்ஸ்ட் ஆன்சர் இருக்குது 1 இருக்குது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம எழுத போகிறோம். 0.75 into 1 0.75. இந்த மாதிரி அந்த டேபிளை பார்த்து, அதாவது அடுத்தடுத்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அதுதான் உங்களுக்கு டேபிள் ஃபார்மெட்டில் எதை சொன்னேன். ஓகேங்களா? 0க்கு வந்த ஆன்சர், அதாவது hd ஆஃப் 0க்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, ஹேனிங்ல 0ல என்ன ஆன்சர் வந்திருக்கு, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இப்போ 1க்கும் -1க்கு எப்படி எழுதுவீங்க? hd ஆஃப் 1க்கு என்ன வந்திருக்கு, WHN ஆஃப் 1க்கு என்ன வந்திருக்கு, இந்த ரெண்டு ஆன்சரையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் வரும். கேல்குலேட்டரில் போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபில்டர் கோஎஃபிஷியன்ட்ஸ். அப்படியே நீங்கள் அந்த டேபிளை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ இந்த h of 5 h of -5 எப்படி எதுன்னு சொல்கிறேன் பாருங்க. 0.0450 இது எப்படி எதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஸ்டெப் 3ல ஃபைனல் ஆன்சர் இருக்கு 0.045. ஸ்டெப் 4ல ஃபைனல் ஆன்சர் இருக்கு 0. இப்போ புரியுதுங்களா? 0.045 into 0 எப்படி வந்ததுன்னா இந்த மாதிரி தான். ஸோ அந்த ரெண்டு வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் ஃபில்டர் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸ்டெப் 5 புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 6 ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபில்டர் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. h of z equal to h of 0 plus summation n equal to 1. இந்த இடம் மட்டும் நீங்கள் பார்த்து எழுதணும். அதாவது எங்கே பார்த்து எழுதணும்னா, கொஷினில் என்ன n வேல்யூ கொடுத்தாங்க 11. ஸோ n - 1/2 11 - 1/2 என்ன வரும் 10/2. 10/2னது 5. அந்த 5 தான் இங்கே எடுத்து எழுதணும். இப்போ புரியுதுங்க ஏன் அந்த இடத்துல 5 எழுதிருக்குன்னு? சரி, இப்போ அடுத்தது இது எல்லாமே காமன் தான் ஃபார்முலாவில். இது எல்லா ஃபார்முலா எல்லாத்துக்குமே காமன் தான். இந்த நம்பர் மட்டும் கொஞ்சம் பார்த்து எழுதணும். சரி, நெக்ஸ்ட் h of 0. h of 0 ஆன்சர் இருக்கு 0.75. நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ இருக்கு -0.204. இதை எழுதிட்டு இது எதனுடைய ஆன்சர்? இது 1 - 1 ஆன்சர். அப்போ என்ன இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்போ z பவர் -1 z பவர் 1. அடுத்த ஆன்சர் இருக்கு -0.104. இது எதனுடைய ஆன்சர்? செகண்ட் ஒன். அப்போ எனக்கு இடத்துல 2 போடுங்க. z பவர் -2 + z பவர் 2. அடுத்து என்ன இருக்கு -0.026. இது எதனுடைய ஆன்சர்? இது 3 ஆன்சர். அப்போ z பவர் -3 + z பவர் 3. அடுத்து ரெண்டுத்துக்கும் ஆன்சர் வந்து 0 0 தான். 0 எதனுடைய ஆன்சர்? 4 ஆன்சர். அப்போ 0 into z பவர் -4 z பவர் 4. அடுத்ததும் 0 தான் 5க்கும். அப்போ 0 into z பவர் -5 + z பவர் 5. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க 0.75. இதை எடுத்து அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. -0.204 z inverse 1 -0.204
இசட் பவர் 1 இசட்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். minus 0.104 இசட் பவர் minus 2 minus 0.104 இசட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்புறம் இது ஓகேங்களா, எழுதிட்டு இது 0 தானே, இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, சரி. ஸோ இதுதான் நம்மளுக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபில்டர். அடுத்து ஸ்டெப் 7 ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரியலைசபிள் ஃபில்டர். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. h dash of z equal to z power minus இந்த நம்பர் மட்டும் பார்த்து எழுதணும். நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 5 தானே கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த 5 எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. என்ன வருதோ அதை எடுத்து இங்கே போடணும். 5 வந்தால் 5, 4 வந்தால் 4, 3 வந்தால் 3 அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல 5 நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ 5 இன்ட்டு h of z ஒன்றுமே இல்லைங்க, இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப் இருக்கு இல்லையா, இந்த ஆன்சர் கூட எல்லாத்துக்கூட z பவர் -5 மல்டிப்ளை பண்ணும். 0.75 இன்ட்டு z பவர் -5. ஸோ எல்லாத்துக்கூடவும் அந்த z பவர் -5 மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்படியே எழுதிட்டு பக்கத்தில் எல்லாத்துக்கும் z பவர் -5 போட்டுருங்க. இப்போ நார்மல் ஸ்டெப் தான், இது அப்படியே இங்கே எழுதிடலாம். -1 -5 வரும் -6. இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 1 -5 -4 -2 -5 -7 2 -5 -3 -3 -5 -8 3 -5 -2. இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்ச h dash of z என்னுடைய ஆன்சர். ஓகேங்களா, இதான் ஸ்டெப் 7. நெக்ஸ்ட் ஸ்டெப் 8 ஃபில்டர் கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் காசல் ஃபில்டர். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. மொத்தம் எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, 11. n வேல்யூ 11. அப்போனா 0 ஸ்டார்ட் பண்ணும். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 எழுதிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்து தான் எழுதணும். ஓகேங்களா, இங்கே என்ன இருக்கு, இங்கே z பவர் -5 இருக்கு. அதோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு 0.75. அப்போ எங்க 5 இருக்குன்னு பார்க்கணும். அந்த 5 இடத்துல 0.75 எழுதிடணும். நெக்ஸ்ட் அடுத்து z பவர் -6 அதோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு -0.204. அப்போ 6ல போயிட்டு -0.204 எழுதணும். நெக்ஸ்ட் z பவர் -4 கோஎஃபிஷியன்ட் இருக்கு -0.204. ஸோ 4ல போயிட்டு -0.204. நெக்ஸ்ட் z பவர் -1 இருக்கு -0.104. ஓகேங்களா, z பவர் -7க்கு வந்து -0.104. நெக்ஸ்ட் z பவர் -3க்கும் -0.104 தான், அதாவது 3க்கும் அதே ஆன்சர் தான். நெக்ஸ்ட் z பவர் -8 -0.026. ஸோ 8க்கு -0.026. z பவர் -2 இருக்கு -0.026. அப்போ 2ல போயிட்டு -0.026. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பை பார்த்து எழுதிட்டோம். எதுக்கெல்லாம் இல்லையோ எல்லாத்துக்கும் 0 0ன்னு போட்டுக்கணும், அவ்வளோதான். இதோட ஸ்டெப் ஓவர் டிசைன் பண்ணியாச்சு ஃபில்டர். இதுதான் அந்த n வேல்யூஸ்க்கு n = 11க்கு கண்டுபிடிச்ச அந்த ஃபில்டர் கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். இப்போ ஸ்கிரீன்ஷாட் டைம். Strength, success, clarity. Strength, success, clarity. Strength, success, clarity. 4G Silver Academy. Strength, success, clarity. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy Strength, Success, Clarity. வணக்கம்.